friends, welcome to our channel. இன்னைக்கு என்ன டேட்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜூன் 6th 2021. இந்த வாரம் வந்து பேங்க் நிஃப்டி நிஃப்டி 50 வந்து ஜூன் 10th வந்து செகண்ட் வீக் எக்ஸ்பைரி வந்து முடியுது. ஸோ வீக்லி பொசிஷனல் அண்ட் ஸ்விங் ட்ரேட்ஸ் பண்ணுறவங்க இந்த வாரம் வந்து பேங்க் நிஃப்டி நிஃப்டி 50 ஆப்ஷன்ஸும் ஃபியூச்சர்ஸும் வந்து எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்க போகிறோம். ரெண்டாவது வந்து நிஃப்டி 50யும் பேங்க் நிஃப்டியோட டார்கெட்ஸ் இந்த வாரம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்க்க போகிறோம். போன வாரம் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா வந்து பேங்க் நிஃப்டியும் நிஃப்டி 50யும் இந்த வாரம் அதாவது லாஸ்ட் வீக் வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாதுன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி மார்க்கெட்டும் வந்து என்ன பண்ணியிருக்குது அப்படின்னா வந்து ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட் தான் வந்து நடந்திருக்குது. இதுக்கு காரணம் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ் மார்க்கெட் வந்து போன வாரம் திங்கட்கிழமை வந்து அதாவது என்ன அப்படின்னா வந்து 31 திங்கட்கிழமை வந்து ஹாலிடே அவங்களுக்கு. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் வந்து மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸ் பேட்டர்னாக வந்து போயிருக்கு. ஸோ இதனால் நம்ம புரிஞ்சுக்கணும் என்னன்னா, யூஎஸில் ஒரு நாள் மார்க்கெட் லீவாக இருந்தால் கூட மார்க்கெட் வந்து அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணாதுன்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நான் வந்து இப்போ நிஃப்டி 50 வந்து எடுத்து வச்சிருக்கேன் வீக்லிக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10th ஜூன் வந்து எக்ஸ்பைரி முடியுது. ஸோ இதில் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து எந்த இடத்துலலாம் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் அதாவது கால் சைடில் மேலே போகுதுன்னா இந்த பர்டிகுலர் காலு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து செகண்ட் ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு. இதுவும் வந்து 16,000 காலம் வந்து ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டாக வந்து இருக்குது கால் சைடில். ஸோ அப்போ வந்து மேலே போகுதுன்னா பேண்ட்வித் எது வரைக்கும் இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து 16,000 வரைக்கும் பேண்ட்வித் வந்து இருக்குது. அதே மாதிரி புட் சைடில் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எது அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இந்த பர்டிகுலர் இது. அதுக்கப்புறம் செகண்ட் ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங்கில் இருக்குது. ஸோ ரொம்ப லாங்னா வந்து அது எவ்வளோ கீழே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 14,500 வந்து இருக்குது. ஸோ அதனால் அவ்வளோ தூரம் மார்க்கெட் வந்து கீழே விழுமான்னா ஒரு பெரிய நியூஸஸ் இருந்தால் மட்டும்தான் வந்து கீழே விழணும். ஏன்னா 2000 பாயிண்ட் வந்து கீழே விழணும். ஒரே வீக்கில் விழுமானா கொஞ்சம் டவுட்டு தான். ஸோ அதனால் நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 15,400 வருது. அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸும் எடுத்துக்கலாம் 15,600. ஸோ அதனால் என்னோடய ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்த வரைக்கும் என்னென்னா வந்து இது வந்து ரொம்ப லாங்காக இருக்குது இந்த 2 ஸ்ட்ரைக் ப்ரைஸும். அதனால் இதை எடுக்க வேண்டாம். நம்ம வந்து இது மட்டும் எடுத்துக்கலாம் புட் சைடில். ஸோ புட்டில் கீழே போகுதுன்னா இது வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எது வரைக்கும் பேண்ட் வித்துனா 15,400 வரைக்கும் போகிற மாதிரி வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை மேஜர் நியூஸ் வந்தால் மட்டும்தான் அடுத்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ கால் சைடில் பார்த்தீங்கன்னா ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 16,000 அப்போ 16,000. புட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 15,400 வரைக்கும் கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்தது பேங்க் நிஃப்டி 10th செகண்ட் வீக் எக்ஸ்பைரி எப்படி போகுதுன்னு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்டராக இருக்கிறது ஒரு ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது கால் சைடில். புட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து இது 2வது ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து புட் சைடில் பார்த்தீங்கன்னா இது ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. இதுவும் ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. இந்த பர்டிகுலர் காலும் வந்து ஹையஸ்ட் ஓப்பன் பர்டிகுலர் ஸ்ட்ரைக் ப்ரைஸும் ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அப்போ கால் சைடில் வந்து 36,000 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து புட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 34,500 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ அதை வந்து நான் வரைஞ்சிட்றேன். ஸோ இது வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு மேஜர் நியூஸ் வந்தால் மட்டும்தான் வந்து இந்த பர்டிகுலர் ஜோனை உடச்சிட்டு மார்க்கெட் வந்து அதுக்கு மேலே வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேக்ஸ் பெயினை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 35,500ன்றது ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக வந்து இருக்குது. அடுத்தது நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் பெயின் எவ்வளோவில் இருக்குது அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா 15,700 வந்து இருக்குது. புதுசாக வரவங்களுக்கு மேக்ஸ் பெயின் 15,700 காட்டுது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து மார்க்கெட் ஜூன் 10 இந்த பர்டிகுலர் பாயிண்டில் வந்து முடிய போகுதுன்னு அர்த்தம். அதுதான் வந்து மேக்ஸ் பெயின் சொல்கிறது. ஸோ இது வந்து எவ்வளோ அக்யூரேட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒருவேளை கன்சாலிடேஷன் மார்க்கெட்டாக இருந்தால் மட்டும்தான் வந்து இந்த பாயிண்டில் வந்து க்ளோஸ் வைப்பான். ட்ரெண்டிங் மார்க்கெட்டாக இருந்ததுன்னா இந்த பர்டிகுலர் ப்ரைஸ்லேருந்து தான் மார்க்கெட் மேலே வேகமாக வந்து போகும். அதே மாதிரி கீழேயும் வந்து வேகமாக போகும். ஸோ நம்ம முதல்ல கண்டுபிடிக்கிறது கன்சல்டேஷனா இல்லை ட்ரெண்டிங் மார்க்கெட்டான்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து நான் வந்து ட்ரெண்டிங் மார்க்கெட் எதிர்பார்க்குறேன். ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லேருந்து தான் மார்க்கெட் மேலேயோ இல்லையோ கீழேயோ வந்து போகலான்ட்டு நான் எதிர்பார்க்குறேன். இது பேங்க் நிஃப்டிக்கும் நிஃப்டி 50க்கும் பொருந்தும். அடுத்தது நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டியோட டைரக்ஷன் எப்படி இருக்க போகுது அப்படின்றத போய் பார்க்கலாம். ஸோ நிஃப்டி 50யோட டைரக்ஷன் பார்க்கணுன்னா நான் வந்து மூவிங் ஆவரேஜ் 3 எடுத்து வச்சுருக்கேன் டே கிராஃபில். ஏன் அப்படின்னா வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் செட்டில்மெண்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 3 டே செட்டில்மெண்ட். ஸோ அதனால தான் வந்து நான் 3 டே மூவிங் ஆவரேஜ் எடுத்திருக்கேன். ஸோ 3 டே மூவிங் ஆவரேஜ் என்ன சொல்லுது அப்படின்னா வந்து ஒரு பை ட்ரெண்டை நோக்கி வந்து போகிற மாதிரி சொல்லுது. ரெண்டாவது அப்படியே மார்க்கெட் வந்து ஒரு டில்ட் ஆகிற மாதிரி இருக்குது. ஆனால் செல் ட்ரெண்ட் மாதிரி தெரியல.
ஆனால் கொஞ்சம் வந்து ஒரு மேலே வந்து ஒரு சேனல் ஃபார்மேஷனில் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிஃப்டி 50 சொல்லுது. ஸோ அதனால் மார்க்கெட் வந்து பை ட்ரெண்ட் போகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம். என்ன அப்படின்னா வந்து நீங்கள் வீக்லி பொசிஷன் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து இந்த 3 டே மூவிங் ஆவரேஜை நீங்கள் போட்டுட்டு நீங்கள் ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி இதை போட்டுட்டு நீங்கள் வந்து பார்த்து ட்ரேட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அக்யூரசி லெவல் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால தான் நான் இதை போடுறேன். அடுத்தது இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ½ an hour டைம் ஃப்ரேமில் நம்ம வந்து 13 டே மூவிங் ஆவரேஜை வந்து போடலாம். ஸோ நான் வந்து 13 டே மூவிங் ஆவரேஜ் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். ஏன்னா இது வந்து இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் நான் ½ an hour இதை வந்து பார்ப்பேன். ஸோ அப்போ மூவிங் ஆவரேஜ் 13 என்ன சொல்லுது, ½ an hourல பார்த்தீங்கன்னா வந்து செல் ட்ரெண்டை நோக்கி தான் வந்து போகிற மாதிரி சொல்லுது. அப்போ இன்ட்ராடே பொசிஷன் வந்து மண்டே வந்து நீங்கள் பை அடிக்க முடியாது அப்படின்னு சொல்லுது. ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா மண்டே வந்து மார்க்கெட் இன்னும் ஃபர்தராக கீழே போகுது அப்படின்னு தான் வந்து சொல்லுது. ஏன்னா அந்த மூவிங் ஆவரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அப்படியே கீழ் நோக்கி தான் வந்து போகுது. 13 டே மூவிங் ஆவரேஜ் ½ an hour டைம் ஃப்ரேமில். ஸோ அப்படின்னும் போது மார்க்கெட் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா வந்து ஒரு பை ட்ரெண்டுக்கு வந்து இன்னும் வந்து ப்ரிப்பேர் ஆகலை. ஸோ மண்டே ஈவினிங்க்கு அப்புறம் தான் நம்ம வந்து பை அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுது, பை ட்ரெண்டாக இருந்தது அப்படின்னா. ஏன்னா 3 டே மூவிங் ஆவரேஜ் பை சொல்லிடுச்சு. பட் 13 டே மூவிங் ஆவரேஜ் மண்டே பை பண்ணலாமான்னா மார்க்கெட்டை பை பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுச்சு. ஸோ மண்டே வந்து மார்க்கெட் செல்லிங் ஆகும் தான் வந்து நான் எதிர்பார்க்குறேன் இந்த 13 டே மூவிங் ஆவரேஜ்னால. ஒருவேளை கேப் அப் ஆச்சுன்னா டோட்டலாக சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால் எதுக்கும் மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே இந்த 13 டே மூவிங் ஆவரேஜ் ½ an hour டைம் ஃப்ரேமில் போட்டுட்டு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ நிஃப்டி பேங்க் பார்த்தீங்கன்னா வந்து 3 டே மூவிங் ஆவரேஜ் என்ன சொல்லுதுன்னு போய் பார்க்கலாம். ஆனால் பேங்க் நிஃப்டியில் பார்க்கும்போது என்ன சொல்லுதுன்னா வந்து ஒரு ட்ரெண்ட் சேஞ்ச் வந்து பொறுமையாக சேஞ்ச் ஆகிற மாதிரி தெரியுது. பட் இன்னும் பியூராக வந்து செல் ட்ரெண்ட் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. ஸோ இப்படி தான் வந்து போயிருக்கு. ஸோ ஃப்ளாட்டாக போயிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா மார்க்கெட் வந்து ஒரு சைட்வைஸ் பேட்டர்னாக தான் வந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் சொல்கிறாங்க, நிஃப்டி பேங்க்கும் சொல்லுது. ஸோ இதை வந்து இன்னும் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னா அப்போ ஷியோராக பைட்டுன்னா நிஃப்டி வந்து பை ட்ரெண்ட் சொல்லிடுச்சு. ஆனால் அப்படி இருந்தாலும் ரொம்ப வேகமாக வந்து கீழே விழாது, இல்லை ரொம்ப மேலே போகாது அப்படின்ற மாதிரி சொல்லிச்சு. அதே மாதிரி தான் நிஃப்டி பேங்க்கும் சொல்லுது. அடுத்தது ½ an hour டைம் ஃப்ரேமில் எப்படி இருக்குதுன்னு போய் பார்க்கலாம். ஸோ ½ an hour டைம் ஃப்ரேமில் 13 டே மூவிங் ஆவரேஜ் போட்டு போய் பார்க்கலாம். ஸோ அதுவும் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து டவுன் ட்ரெண்டை நோக்கி தான் வந்து க்ளீனாக வந்து சொல்லுது. பாருங்கள், 13 டே மூவிங் ஆவரேஜ் க்ளீனாக வந்து டவுன் ட்ரெண்டை நோக்கி தான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அப்போ பேங்க் நிஃப்டி நாளைக்கு அதாவது மண்டே என்னன்னா வந்து ஒரு பியூராக வந்து செல்லிங் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் வந்து சொல்லுது. அப்போ பையர்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஏன்னா ப்ரீவியஸ் இன்ட்ராடே சார்ட் பொறுத்த வரைக்கும் 30 டே மூவிங் ஆவரேஜ் பொறுத்த வரைக்கும் அடுத்த லோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோ இருக்குது. ஸோ மூவிங் ஆவரேஜ் எப்போ இதை பிரேக் அவுட் பண்ணுதோ அப்போ தான் செல் ட்ரெண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகும். ஸோ அது வரைக்கும் மார்க்கெட் வந்து திருப்பியும் இந்த இடத்துல வந்து திரும்பி போகிற மாதிரி வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அதனால் வந்து மண்டே பை ஆனால் மண்டே இந்த ஆங்கிளில் வச்சு பார்க்கும்போது மண்டே பை அடிக்க முடியாது. ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ஆப்ஷன் பையிங்க்கு வந்து இன்னும் நல்ல ப்ரீமியம் குறையும். பேங்க் நிஃப்டி 50யோட டார்கெட் எப்படி இருக்குதுன்னு போய் பார்க்க போகிறோம். அதாவது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ நான் என்ன இண்டிகேட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன், நான் வந்து பிவட் பாயிண்ட் ஸ்டாண்டர்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் வந்து கேமராலான்னு போட்டிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து R1 பார்த்தீங்கன்னா இதுவாக இருக்குது. R2 நான் டேகிராஃபில் தான் இருக்கேன். R3யும் வந்து வரைஞ்சிட்றேன். ஓகே. ஸோ இதில் வந்து S1 பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இருக்கிற சப்போர்ட்டு, S2 பார்த்தீங்கன்னா இது, S3 பார்த்தீங்கன்னா இது. பிவட்ன்ற பாயிண்ட் வந்து இதில் இருக்குது, 34,500 வரைக்கும் இருக்குது. ஸோ இப்போ மார்க்கெட் வந்து என்ன பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா பை ட்ரெண்டாக இருந்ததுன்னா 36,500 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி செல் ட்ரெண்டாக இருந்ததுன்னா 34,330 வரைக்கும் கீழே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து தெரியுது. நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னா வந்து மார்க்கெட் வந்து என்ன பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா இங்கேருந்து இதோட S2 வரைக்கும் கீழே வந்து அதாவது 34,900 வரைக்கும் கீழே இறங்கிட்டு அங்கேருந்து மார்க்கெட் வந்து இந்த வாரம் எங்கே வந்து க்ளோஸ் வைப்பான் அப்படின்னா 35,865 இல்லைனா 36,000 வந்து க்ளோஸ் வைப்பான் அப்படின்ட்டு நான் இந்த வாரம் எதிர்பார்க்குறேன் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஒருவேளை நான் தப்பு அப்படின்னா மார்க்கெட் என்ன பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா வந்து 34,300 வரைக்கும் கீழே வந்து வருவான். அடுத்தது நிஃப்டி 50க்கான டார்கெட் லெவல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போ வந்து R1ல வந்து இந்த லெவல்ஸில் இருக்குது. ஸோ R2 வந்து இந்த இடத்துல இருக்குது. R3 வந்து எவ்வளோன்னா வந்து 15,980 அதாவது 16,000 இருக்குது. S1 பார்த்தீங்க அப்படின்னா வந்து 15,450 இருக்குது. S2 பார்த்தீங்கன்னா வந்து 15,350 இருக்குது. பிவட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ அப்போ என்ன அப்படின்னா வந்து மார்க்கெட் என்ன பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா மேலே போச்சுன்னா பை டார்கெட்டுக்கான ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 16,000 வரைக்கும் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது இந்த வாரம். அப்படி இல்லைன்னா செல் ஆகுது அப்படின்னா வந்து மார்க்கெட் வந்து இந்த பிவோட் எங்கே இருக்கோ அது வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் ஆனால் அவ்வளோ தூரம் வரைக்கும் கீழே இறங்குமோனா மேஜர் நியூஸஸ் இருந்தால் மட்டும்தான் கீழே இறங்கும். அப்படி இல்லைன்னா 15,000
370 வரைக்கும் கீழே இறங்கும். அப்படி இல்லைன்னா S3 வரைக்கும் கீழே இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏதோ ஒரு மேஜர் நியூஸஸாக இருந்தால் மட்டும்தான். பட் நான் என்ன எதிர்பார்க்குறேன் இந்த வாரம் அப்படின்னா வந்து மார்க்கெட் என்ன பண்ணும் அப்படின்னா வந்து 15,500 வரைக்கும் கீழே இறங்கிட்டு அதுக்கப்புறமா வந்து மார்க்கெட் வந்து நல்லா மேலே ஏறி 15,800ல வந்து முடிப்பான், இல்லைன்னா 15,700ல வந்து முடிப்பான் அப்படின்ட்டு நான் எதிர்பார்க்குறேன் இந்த வாரம். ஒருவேளை நான் தப்பு அப்படின்னா மார்க்கெட்டோட டார்கெட், அதாவது நிஃப்டி 50யோட டார்கெட் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து 15,300 தான் வந்து நிஃப்டி 50யோட டார்கெட் கீழே. நான் கரெக்ட் அப்படின்னா வந்து நிஃப்டி 50யோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 15,700 வந்து நிஃப்டி 50யோட டார்கெட். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பர்சனல் வியூ நான் வந்து கொடுத்துட்டேன். நான் தப்பாக கூட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த வாரம் வந்து நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா பேங்க் நிஃப்டியும் நிஃப்டி 50யும் ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம். ஏற்கனவே போன வாரம் வந்து பேங்க் நிஃப்டி வந்து ஆர்பிஐ வந்து ரிசல்ட் கொடுத்ததுனால மார்க்கெட் அன்சேஞ்ச்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை வந்து கை வைக்காததுனால அவங்க குறைக்கவும் இல்லை, ஏற்றவும் இல்லை. இதுக்கு முன்னாடி என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் இருக்குதோ அதே வச்சு சொல்லியிருக்கிறதுனால மார்க்கெட் வந்து இதுக்கு முன்னாடி பை ட்ரெண்டாக இருந்ததுன்னா இதுக்கப்புறமும் மார்க்கெட் பை ட்ரெண்டாக தான் போகும் அப்படின்றது என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் இது பண்ணுறேன். ஸோ அதனால மார்க்கெட் வந்து ஒரு இந்த வாரமும் அடுத்த வாரமும் வந்து பைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் எதுவுமே பண்ணாததுனால அந்த வியூகத்துக்கு நான் வரேன். ஃப்ரம் ஆப்ஷன் பையர்ஸ் வந்து இந்த வாரம் எந்த பர்டிகுலர் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு மாதிரி பார்த்தோன்னா 36,400 காலில் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். பை ஆகுதுன்னு நினச்சிங்கன்னா அதோட ரேட் பார்த்தீங்கன்னா 89 ரூபா இருக்குது. ஸோ 89 ரூபா வந்து ஆப்ஷன் பைக் வந்து கொடுத்து வாங்கலாமா டீப் அவுட் ஆஃப் த மணினா இது ஒரு பெஸ்ட் ப்ரைஸே கிடையாது. பெஸ்ட் ப்ரைஸ் இதுக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 25லேருந்து 35 ரூபான்றது ஒரு பெஸ்ட் ப்ரைஸு. டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எவ்வளோன்னா வந்து ஹையஸ்ட் டார்கெட் 300 போகும். இல்லை செகண்ட் டார்கெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 150 இல்லைனா 250 வந்து 200 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒருவேளை அதாவது என்னன்னா மார்க்கெட் கீழே போகுதுன்னா எந்த பர்டிகுலர் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து 34,400 புட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். இது வந்து இதை வந்து புட் சைடில் கீழே போகுதுன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் பை வாங்கலாம். ஸோ புட்டை வாங்குற மாதிரி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 73 ரூபா ரேட்டு போயிட்டுருக்கு. ஸோ இதை வந்து ஆப்ஷன் பையர்ஸ் கீழே போகுதுன்னு வாங்கணும் அப்படின்னா வந்து இது வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. ஸோ இதோட பெஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து இதுக்கும் வந்து 25 ரூபாலேருந்து 35 ரூபா கொடுக்கலாம். ஸோ மேலே போகுது அப்படின்னா வந்து அதுக்கேற்ற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து 36,400 கால் 89 ரூபா இருக்குது. அது வந்து அதுக்கும் சொல்லியாச்சு பெஸ்ட் ப்ரைஸு. அதே மாதிரி 34,400 புட்டையும் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். இதுக்கும் பெஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 25லேருந்து 35க்குள்ளே நம்ம அக்யூமுலேட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் கமெண்ட், ஷேர் அண்ட் லைக். மறக்காமல் உங்கள் ட்ரேடிங் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் மறக்காமல் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ, பபாய்.